ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சி சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். கதையை நமக்கு ரொம்ப லேக் பண்ணிகிட்டே இருக்காமல் டைம் லைனை ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் எல்லாரும் ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருவாங்க. சில டீட்டெயில்ஸ் மட்டும் இன்டெரக்டாக காமிச்சிருப்பாங்க. பட் நான் உங்களுக்கு அதை டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சி சீசன் 1 எபிசோட் 2. ஒரு குட்டி பறவை ஒன்று ஃபாரஸ்ட்குள்ளே கிடக்குது. அதை ஏதோ ஒரு பொண்ணு வந்து எடுக்கிறா. கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த பறவையை கையில் தூக்கவுமே அவளுக்கு சில விஷயங்களும் மெமரிஸும் ஞாபகம் வருது. பெர்ட்டியா அவங்க அப்பாவுக்கு எப்படி ஒரு ப்ராப்பரா வில்லனா மாறுறதுன்னு ஒரு புக்கே எழுதி கொடுத்துருக்கா. நம்ம ஹீரோ அவளுக்கு அந்த செயினை கொடுத்து 1 வருஷம் கழிச்சு தான் இந்த சம்பவம்லாம் நடக்குது. போட்டிருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் உண்மையிலேயே பெர்ஃபெக்டா இருக்கு. அவ ப்ரீவியஸ் லைஃப்ல இந்த இன்ஃபர்மேஷனை கத்துருப்பாளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பொண்ணு டே அண்ட் நைட் எனக்கு கிரிமினலாக்க மட்டும் தான் பேசிட்டு இருக்கான்னு அவங்க அப்பா வருத்தப்படவும் அவ சினாரியோ சேஞ்ச் ஆயிடக்கூடாதுன்னு தான் வருத்தப்படுறா. நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். பொண்ணுங்களுக்கு பேட் பாய்ஸ் தானே பிடிக்கும்னு சொல்லவும் அப்போ உங்களை தானே அவளுக்கு பிடிக்கணும்னு கேட்டா கெட்டவன் என் மூஞ்சிக்கு நேரா சொல்றாரா. நம்ம ஹீரோ கோவப்பட்டுட்டு அதை வெளியே காட்டிக்கல. உங்க பொண்ணு உங்க மேலதான் அதிக பாசம் வச்சிருக்கா, அதான் இப்படி பண்றா. நம்ம ஹீரோ சமாளிக்கவும் ஹைனஸ் நீங்க என் பொண்ணு கூட சேர்ந்து சொசைட்டிக்குள்ள என்டர் ஆகிற டைம் வந்துருச்சு. என் பொண்ணு நான் பிரியறதுக்கும் டைம் வந்துருச்சுன்னு அவர் வருத்தப்படவும் கவலைப்படாதீங்க, அவளை நான் பாத்துக்கிடுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவும் பெர்ட்டியாவும் ஜோடியா ஒரு இடத்துக்கு ஒன்னா போக போறாங்க. நீ ரொம்ப அழகா இருக்க நம்ம ஹீரோ சொல்றான். எங்க அப்பாவை பெர்ஃபெக்ட் வில்லனா மாத்துறதுக்கான நாள் இன்னைக்கு தான் அப்படின்னு பெர்ட்டியா சொல்லவும் அழகா மாறி தலைவா கேரக்டர்னு மாறல நம்ம ஹீரோ பாக்குறான். பெர்ட்டியா ரொம்பவே அழகா இருக்காளேன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க. பார்ட்டில எல்லாருக்கிட்டையும் நார்மலா பேசுறா, நார்மலா நடந்துக்கிறா. சோ எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கவுண்ட் லாரே அப்படின்னு ஒருத்தன் அந்த இடத்துக்கு வந்து பெர்ட்டியாவை தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு அது கொஞ்சம் கடுப்பாகி அவன் காதுல எதையோ சீக்கிரட்டா சொல்ல பார்க்கும்போது நம்ம ஹீரோ கடுப்பாகி அவளை இழுத்துட்டு அவகிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிருந்தான். அந்த வில்லனா மாறுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் இவன் கிட்ட இருந்தானு நீ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்கவும் அது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? ஆக்சுவலி அந்த கேம்ல எங்க அப்பாவை வில்லனஸ் பாத்துக்கு கொண்டு போனது இந்த விஸ்கவுண்ட் தான் காரணம். சோ அவர்கிட்ட நான் வில்லனஸ் பார்த்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல பெர்ட்டியா அவன் குழந்தைங்களை லவ் பண்ணக்கூடியவன், யோசிச்சு பாரு அவன் உன்னை தப்பா ஏதாச்சும் தோற்றுருக்கானான்னு கேட்கவும் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ அழுதுகிட்டே அவள் உட்கார்றா. டக்கு நம்ம ஹீரோ போய் அவளை கட்டிப்பிடிச்சு சமாதானப்படுத்துறான். ஃபியான்சி மேலே கை வச்ச ஒருத்தனை சும்மா விடுற அளவுக்கு நான் ஒன்றும் கோலை கிடையாது. இதே மாதிரி நீ வேற யார் கூடயாச்சும் கான்டாக்ட்ல இருக்கியான்னு கேட்டா கவுண்ட் காரணமாவும் பாரன் சாகேலும் வில்லனஸ் பாத்துல தான் இருப்பாங்க. பட் நான் இன்னும் அவங்கள மீட் பண்ணலன்னு சொல்லவும் இனி இந்த மாதிரி டேஞ்சரஸ் விஷயத்த பண்ணாதான் நம்ம ஹீரோ சொன்னா ஓகே இனிமே அவங்க கூட கேர்ஃபுல்லா பழகுறேன் அப்படின்னு வா சொல்லவோ அதுக்கு அந்த பிளானிங்கை விட்டுறலாம்ல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவங்க கூட நீ பழகுறதே டேஞ்சரஸான விஷயம் தான் நம்ம ஹீரோ சொன்னா கவலையப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு வா போகவும் வழக்கம் போல பேச்ச கேட்காம ஓடிட்டா. பெர்ட்டியா சொன்ன பேரை வச்சு கிங்டமோட வில்லன்ஸை இப்பவே தூக்கிடலாம் போல நம்ம ஹீரோ பெர்ட்டியா அப்பாவை மீட் பண்றான். பெர்ட்டியா மென்ஷன் பண்ண இருக்கிற அந்த 3 பேருமே வந்துட்டு இவங்க அப்பாவை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. மக்கள் காசை கொள்ளையடிக்கிறாங்க, நிறைய தப்பான விஷயங்களையும் பண்றாங்கன்னு சொல்லவும் இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு பெர்ட்டியா அப்பா சொன்னா அவங்க பெர்ட்டியாவை கான்டாக்ட் பண்ணிருக்காங்க, தப்பான இடத்துல கை வச்சிருக்காங்க. நான் அவகிட்ட கேட்டப்ப அவ அழுதுட்டா, திரும்ப அவகிட்ட கேட்டு அவளை அழ வச்சிடாதீங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா அப்பதான் இவங்க அப்பா பெர்ட்டியா கிட்ட எந்த பிளானியை பத்தி பேச மாட்டாரு. நம்ம ஹீரோ அதை பக்காவா பிளான் பண்ணிருக்கான். அவங்க கூட சேர்ந்து எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லவோ பொண்ணு மேல கை வச்சவனை சும்மா விட மாட்டேன், ஒரு ஸ்பையா நான் அவங்களுக்கு ஒர்க் பண்றேன் அப்படின்னு பெர்ட்டியா அப்பா சொல்றாரு. கூடிய சீக்கிரம் நான் ஹால்ம் அகாடமிக்கு போயிருவேன், அதுக்கு முன்னாடி என் ஆளுங்களை சொல்லி உங்க மேல கண்ணு வச்சுக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறா. இப்போ 6 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. பெர்ட்டியா இருந்தாதான் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா போகல, இப்ப போரிங்கா போகுது நம்ம ஹீரோ யோசிச்சா. பெர்ட்டியா வாய்ஸ் கேக்குது. நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல, பட் அதை வெளியே காட்டிக்கிட கூடாதுன்னு அப்படி பொறுமையா திரும்பி பாக்குறான். பிரின்சஸ் ஒரு குழந்தை வரப்போகுது, இப்படியே போடா சினாரியோ சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லவோ எனக்கு போர் அடிச்சது நம்ம உண்மைதான், பட் பப்ளிக்ல என் பேர் கெட்டு போறதுல எனக்கு வெறுப்போல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பிரின்ஸ் ஆம்பளை நிரூபிச்சிட்டாருன்னு ஒருத்தர் சொல்லவும் என் ஃபியான்சேவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தாண்டா மேல கை வைப்ப, சிரிக்கிறியா ஜனோ, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பெர்ட்டியா ஃபர்ஸ்ட் யாரு குழந்தை உண்டாயிருக்கா என்ன நடந்திருக்குன்னு தெளிவா சொல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். நீ பேசுறத பார்த்து எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க நம்ம ஹீரோ சொல்லவும் எங்க அம்மா தான் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க, எங்க அப்பாவோட குழந்தை தான் அதுன்னு பா சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸும் அவளை பார்க்கும்போது தான் புரியுது நான் ஒண்ணு பிரெக்னென்ட் ஆகல, நானும் பிரின்சஸ் எல்லோ கிஸ் கூட பண்ணதில்லை அப்படின்னு பா சொல்றா. எவனாச்சும் எதையாச்சும் ரூமரை கிளப்புனீங்க கொன்றுவன் நம்ம ஹீரோ முழிச்சுட்டு இப்ப அந்த இடத்துல இருந்து பெர்ட்டியாவை கூட்டிட்டு போறான். திரும்பி என் கேரஸ்ல கொண்டு போய் வீட்டுல விடுற நம்ம ஹீரோ சொன்னா நம்ம குறைக்கிறதுக்காக வீட்டுக்கு ஓடியா போய்க்கிடுவேன்னு வா சொல்றா. அக்க வந்து ஃபியான்சேவை நான் இப்படி ப்ராப்பரா அனுப்பலன்னா என்னதான் தப்பா நினைப்பாங்க, நீ கேட்டியா அந்த கிஸ் அதை கேரேஜ்குள்ள வச்சு நான் உனக்கு தரட்டுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீயா அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்ட வாங்க இருந்து ஓடவோ போன ஜென்மத்துல பூனையா இருந்துருப்போல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு மிஸ் பெர்ட்டியான்னு கூப்பிடுறத விட வெறுமனையா பெர்ட்டியான்னு கூப்பிடுறதும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பெர்ட்டியா அவளோட தம்பியை கையில வச்சுட்டு சோகமா இருக்கா. அவளோட ரூம்க்கு நம்ம ஹீரோ போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட ஹேர் எல்லோ கலரும் அவன் கண்ணோட கலர் ப்ளூ கலருக்கும் தான் இவ ரூம்ல எல்லாம் இருக்கு. என்னோட கண்ணு கலருக்கும் முடி கலருக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி தான் இவ எல்லாம் வச்சிருக்காளா. நம்ம ஹீரோ பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. சோகமா இருக்கா நம்ம ஹீரோ பெர்ட்டியாட்ட கேட்டா ஒரிஜினல் சினாரியோல பெர்ட்டியா அம்மா இறந்திருப்பாங்க, ஆம்பளை வாரிசு இல்லைங்கிறதுனால பிரான்ச் ஃபேமிலியில இருந்து இவளுக்கு அண்ணனா ஒருத்தனை தத்தெடுத்திருப்பாங்க.
அந்த பையன் வந்துட்டு நம்ம ஹீரோ அகாடமில ஜாயின் பண்ணி நம்ம ஹீரோக்கு ஒரு எய்டா மாறி இருப்பான். அந்த புது பையனுமே வந்துட்டு ஹீரோயின் கூட ஜோடி ஆகிறதுக்கான ஒரு ரூட்டும் இருக்கு. பட் நம்ம அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோயின் என் கூட தானே சேருவான்னு நீ சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஹீரோயின் வேற ஆளுக்கு கூட சுச்சுவேஷனை பொறுத்து ஜோடி சேர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும், இவ்வளோ இம்பார்ட்டன்ட் விஷயத்த சொல்லாம விட்டுருக்காலே நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். எனக்கு வேற ஜோடி இருக்கும்போது அப்ப நம்ம என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண வேணா, நீ என் கூட ஜோடியா இருக்கலாம்ல நம்ம ஹீரோ கேட்டா. இல்ல நீங்களும் ஹீரோயினும் தான் ஜோடி சேரணும், மத்த கேப்சர் டார்கெட்ஸும் இருக்கு ஆனான்னு பா சொல்லவும், இவ எதையோ மறைக்காம நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிற. கேப்சர் டார்கெட் யாரெல்லாம் நம்ம ஹீரோ கேட்கவும், வாலட், சார்ல்ஸ், நெல்ட், அப்புறம் நம்ம ஹீரோவோட தம்பியான ஷான். சிச்சுவேஷனை பொறுத்து நம்ம ஹீரோயின் வேற ஒருத்தன் கூட ஜோடி சேர வாய்ப்பு இருக்கு. கம்பலிங் ஃபோர்ஸ் தான் இவங்க எல்லாரையும் ஒன்னு சேர்க்கும். கோர்ட்டுக்கே இப்ப என் ஃபேமிலியில ஒரு மெம்பர் இல்ல, அந்த கம்பலிங் ஃபோர்ஸ் அதை நடக்க வைக்கிறதுக்கு அதை சாகடிச்சிருமோன்னு பயமா இருக்குன்னு பெருட்டியா அளவும், இதுக்குதான் இவ பயப்படுற ஆளா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு, கோர்ட்டுக்கு நான் படிக்கிற அகாடமியில படிக்கணும், என்னோட ஒரு எய்டா இருக்கணும், அவ்வளவுதானே அப்படின்னா சினாரியோ சேஞ்ச் ஆகாது, நான் அதை பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றேன். இப்போ கோர்ட்டுக்கு என்னதான் காமிக்கிறாங்க, ஒரு ஹவுஸ்ல ஒர்க் பண்ணிட்டு முட்டாளுங்களா இதை கூட பண்ண தெரியாதன்னு ஒரு நோபல் காமனர்ஸ் திட்டிட்டு இருக்கான். ஹீரோ போய் உட்காரவும் கோர்ட்டுக்கு நம்ம ஹீரோக்கு மரியாதை செலுத்துறான். லோக்கல் லார்டா இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அரசரை ஏன் இவ்வளவு தூரம் வரணும் அப்படின்னு நம்ம கேட்டா, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதையும் நான் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். பாக்குறதுக்கு இந்த லார்டு வந்துட்டு கோவக்காரரா தெரியலாம், பட் அவர் மக்கள் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றாரு. டாக்ஸ கட்டணுங்கிறதுக்காக பாதி வளர்ந்த காய்கறியை பொடுங்கிட்டு வந்து அவங்க இங்க டாக்ஸா கொடுத்துருக்காங்க. 2 வாரம் விட்டுருந்தா அது நல்லா பெருசா வளர்ந்துருக்கும், இவங்க ப்ராஃபிட்ஸும் பார்த்திருக்கலாம். நஷ்டத்துக்கு மக்கள் இதை பண்றாங்களே அப்படின்னு சொல்லி தான் அவர் கோவப்பட்டாரு. அவர் மெத்தட் வேணா கோவமா இருக்கலாம், அது அவங்க நல்லதுக்கு தான் அவர் சொல்றாரு அப்படின்னு கோர்ட்டுக்கேன்னு சொல்லவும், ஒருத்தங்களோட விஷயத்தை இவன் டீப்பா நல்லா புரிஞ்சுக்கிறான். இவன் தகுதியானவன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நீ பாஸ் பண்ணிட்ட, சில தப்பு பண்ற நோபல்ஸ்க்கு நீ ஸ்பையா ஒர்க் பண்ணி எனக்கு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு பெர்டியா வீட்ல இல்லாம இன்னொரு பெரிய ஹவுஸ்க்கு அவனை அடாப்ட் ஆகி போக சொல்றான். நான் ரொம்பவுமே ஒரு லோ ரேங்க் நோபல், எனக்கு இந்த சான்ஸை கொடுத்ததுக்கு நான் காலத்துக்கு உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், எப்பவும் நான் உங்களுக்கு லாயலா இருப்பேன் அரசே அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். கோர்ட்டுக்கு ஹால் அகாடமியை அட்டன் பண்றான். எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஹீரோ சொல்லவும், எங்க அப்பாவும் இப்ப வில்லன்ஸ் கூட தான் இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பெர்டியா சொன்னா. பட் அவர் ஸ்பையா இருக்காரு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரிவர்ஸ் ஹைரம மட்டும் ஸ்டாப் பண்ணா போதுன்னு சொல்லவும், அது என்ன நம்ம ஹீரோ யோசிச்சு, ஹீரோயின் வர நேரத்துல எல்லா பசங்க கூடயே இருப்பான்னு சொல்லவும், நாட்டோட கோயின் எப்படி இருந்தா நல்லா இருக்காது, யார் தான் அதை அலோவ் பண்ணுவாங்கன்னு நம்ம ஹீரோ கேட்டா, எல்லா பசங்களும் அவ்வளோ லவ் பண்றதுனால அவளை ஷேர் பண்ணிக்கிடலான்னு முடிவு பண்ணுவீங்க, அப்படி ஒரு ரூட்டோ இருக்குன்னு பெர்டியா சொல்றா. ஒரு பொண்ணுக்காக ஒருத்தன் இப்படி பண்ணா அவன் முட்டாளா தான் இருப்பான் நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வேளை அவ சார் மேஜிக்கை யூஸ் பண்ணிருக்கலாம், ஆனா இந்த வேர்ல்டு தான் மேஜிக் இல்லையேன்னு பெர்டியா யோசிச்சா, லைட் ஸ்பிரிட் இருக்கு அதால இதை பண்ண முடியும், இந்த வேர்ல்டுல ஸ்பிரிட்ஸ் உண்டு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம 2 பேர்கிட்டயுமே தான் ஸ்பிரிட்ஸ் இருக்கே நம்ம ஹீரோ கேட்டா, என்னதுன்னு வா ஷாக் ஆகுறா. கோரோவனி எங்க கண்டுபிடிச்சா நம்ம ஹீரோ கேட்டா, ஒரு ஃபாரஸ்ட்ல எனக்கு அடிப்படவும் அது வந்து நக்கச்சுன்னா அதுக்கு பேர் வச்சான்னு சொல்லவும், நீ கொடுத்து நேமும் வச்சிருக்க, அப்படிதான் ஒரு ஸ்பிரிட் கூட கான்ட்ராக்ட் பண்ண முடியும், ஜெனோ தான் என்னோட ஸ்பிரிட் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்றான். ஜெனோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம், மேஜிக்ல அவன் புக்கை வர வச்சு ஸ்பிரிட்டை பத்தி இது எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். பிரின்சஸ் எல்மோசா அப்படின்னு கத்துறா. அந்த ஹீரோயின் லைட் ஸ்பிரிட்டை வச்சு என்னையவே பிரெயின் வாஷ் பண்ணுவாளா, பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுல பெர்டியா பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்பவே காமெடியா தான் போகும். நம்ம ஹீரோ வந்துட்டு சீரியஸா பண்ற சில விஷயமும் காமெடியா தான் இருக்கும். என் எக்ஸ்பிளனேஷன்ல அதை கொண்டு வர முடியாது. ஸோ முடிஞ்சா ஒரிஜினல் அனிமேவை பாருங்க, இனிதான் கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.